2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வரை வசனம். வசனம் 1. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலியாவின் குமாரன் உசையாவின் 3ஆம் வருஷத்திலே அகாஸ் என்னும் யூதேயாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். Now it's come to pass in the 3rd year of the Hosea, sons of Elah, kings of the Israel, that an Ezekiah, the sons of the Asa, kings of the Judah, began to regain. வசனம் 2. அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரனாகிய அவன் தாயின் பெயர் அபி. 25 years old was he when he and began to regain. And he regained 29 years in the Jerusalem. His mother's son's name also was Abi, the daughters of the Zechariah. வசனம் 3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இவர் தான் செய்கிறார். And he did that which he was and again in this Shagat of the Lord, according to all the day which his fathers did. வசனம் 4. அவன் மேடைகளையும் அகற்றி சிலைகளையும் தகர்த்து விக்கிரக தோப்புகளையும் வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தையும் உடைத்து போட்டான். அதாவது அந்த மக்கள் சர்பத்தினால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வெண்கல சர்பம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சர்பத்தை கூட உடைத்து போட்டான். அந்த நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகஸ்தானம் என்று பெயரிட்டான். He removed the high place and broken the image and cut down the groves and broke in the piece and brazen serpents that Moses had made. For unto those day the children of the Israel did born incarnates showed it, and he called in Zistanam. வசனம் 5. அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதியாவின் ராஜா எல்லா அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. இதை சாலமோனுக்கு சொல்லுவார். இப்போ இவருக்கு சொல்கிறாரு. வசனம் 6. அவன் கர்த்தரை அது இங்கிலீஷில் படிக்கணும். The trusted in the Lord and God of the Israel, so that and after him was unknown like him and among all the kings of the Judah, and near any that were and before him. வசனம் 6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு நடந்தான். For he cleaved to the Lord and departed not from the following him, and but keep it his and commandments which the Lord commandments Moses. வசனம் 7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தையும் தள்ளிவிட்டான். And the Lord was with him, and he prospered with server. He went forth, and he rebelled against the kings of Assyria, and served him and not. வசனம் 8. அவன் பெலிஸ்தரை
காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலர்கள் காக்கிற கோபுரங்களையும் தொடங்கி அரணான நகரங்களையும் பிரிந்தமும் பரியந்தமும் முறியடித்தான். இப்போ காசா நடந்துட்டுருக்கு. He smote these Philistines, even unto the Gaza, இங்கே வருது பைபிளில், and the borders thereof from this tower of the watch movement to this finished city. வசனம் 9. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலிவின் குமாரன் செய்து ஓசேவி 7ஆம் வருஷத்திலே அசேரியா எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலேயே அசேரியா ராஜாவாகிய சல்மானசர் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். And it's come to pass in the 14th year of the kings of Ezekiah, which was and the 7 years of the sons of the kings of the Israel, that and Salmanasar kings of the Assyria came up against Samaria and besieged. வசனம் 10. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது. And at this end of their 3 years that they took its even in the 6th year, and Ezekiah that it's 9 years of the Hosea 90 years of the Hosea kings of the Israel, Samaria was taken. வசனம் 11. அசேரியா ராஜா இஸ்ரவேலையும் அசேரியாவுக்கு சிறைப்பட்டு கொண்டு போய் கோசேன் நதியோரமான அலோகிலும் அபோரிலும் மோதிரின் பட்டணங்களிலும் குடியேறினான். And the kings of the Assyria did carry away an Israel unto the Assyria, and put them in the Hala and in the Eber by the rivers of the Gaza, and in the cities of the Medes. வசனம் 12. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கைகளையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படியே செய்யாமலும் போனார்கள். Because they obeyed not and the voice of the Lord their God, but and transgressed his covenants, and all that in Moses the servants of the Lord and commandments, and will not and hear them, nor do them. வசனம் 13. யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலேயே அசரியா ராஜாவாகிய செனகெரிப் யூதேயாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். Now in the 14th year of the kings and King Ezekiah did and Sennacherib kings of the Assyria come out against all the fenced city of Judah and took them. வசனம் 14. அப்பொழுது யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியா லீக்கியிலோ உள்ள அசேரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போவும், நீர் என் மேலே சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படி அசீரியா ராஜா யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேலே 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். And Ezekiah kings of Judah and sent you these kings of the Assyria to the lunch
saying, I have an offended written from me, and that which in thou and puttest, and me I will bear. And the kings of the Assyria appointed unto the Ezekiel kings of the Judah the 300 talents of the silver and 20 talents of the gold. வசனம் 15 அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. வசனம் 15 ஆதலால் எசேக்கியா கர்த்தரி ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளிகளையும் கொடுத்தான். And Hezekiah gave him all the silver that was found in this house of the Lord and in the treasuries of the king's house. வசனம் 16 அக்காலத்திலே யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைக்கால்களிலும் தன் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். At that time and did an Hezekiah cut up the gold and from these doors of the temple of the Lord and from this pillar which in Hezekiah kings of the Judah and all like and give it to the kings of Assyria. வசனம் 17 ஆகிலும் அசேரியா ராஜா லிக்ஸிலிருந்து தத்தானையும் ரிப்சாரையும் ரிப்சாகேவையும் பெரிய சேனைகளுடனே எருசலேமுக்கு எசேக்கியாரை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணர் துறையின் வழியுள்ள மேல் குளத்து சலத்தண்டையிலேயே நின்று and the kings of Assyria sent in the Tartan and reproachers and Ribsocare from and launch to the king and Hezekiah which in great Ashton against in Jerusalem. And they went up and come to the Jerusalem, and when these were and come up, they come and stood and by this candid of this upper pool which is and this highway of this fuller is field. வசனம் 18 ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் சொப்பனா என்று சம்பிரதியும் அசப்பின் குமாரனாகிய யோவாகாஸ் என்னும் கணக்கானும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டார்கள். And when they had called unto this king, and there come out to them and Eliakim, the sons of Hilkiah, which was and over the household, and Superna the scribe, and Joe the sons of the Aspa the recorder. வசனம் 19 ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதாவதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? And Rabshak said unto them and speak, Hear now to the Ezekiah, thou shed this great king, the king of Assyria, what and confined and confidence is this and were in thou and trusted. வசனம் 20 யுத்தத்திற்கு மந்திர லோசனையும் வில்லையும் உண்டென்று நீ சொல்கிறாயா? அது வாய் பேச்சையன்றி வேறில்லை. நீ என்னை விதிக்கிறபடிக்கு யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்
என்ன நீ விரோதிக்கிறபடி யார் மேலே நம்பிக்கை வைக்கிற? அவர் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. Though sayest, but they are but and vain in words. I have an counsel and strength for the war. Now no whom dost thou trust, that thou and rebellest against me. வசனம் 21. இதோ நெறிந்த நாணல்களாகிய இந்த எகிப்தை நம்புகிறாயா? அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கைகளிலே பட்டு உருகி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். Now behold, and thou trusted up the stuff of this and brose, even upon the Egypt, and which if a man learn, it will not go into these hands, and princes it so it is Pharaoh, kings of the Egypt, and to all that trust and him. அவன் நீ எகிப்து ராஜாவை நம்புறியான்னு கேட்குறாரு. வசனம் 22. நீ எங்களிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்கிறீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்படங்களையும் அல்லவா எசேக்கியா அகற்றி யூதேயாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிப்படங்களுக்கு முன்பு பணியுங்கள் என்றானே. But if he said unto me, we trusted in the Lord and your God, it is not unto he who high place and who alter Ezekiah that and take away, and hate and said unto the Judah and the Jerusalem, he shall and worship before him, before this altar is Jerusalem. வசனம் 23. நான் உனக்கு 2000 குதிரைகள் கொடுப்பேன், நீ அவைகள் மேலே ஏறத்தக்கவர்களையே சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடனே சபதம் கூறு. Now therefore I pray thee, I give and pledge, shew my lord the kings of the Assyria, and I will and deliver thee unto the 1,000 swords, if thou and be able, and they part truth set raiders upon them. வசனம் 24. கூறாது போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரர்கள் ஒருவரை ஒரு சிறிய தலைவரின் முகத்தை எப்படி திருப்பி வாய் இறங்கக்கூடும், குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறாயா? How then will thou and turn away the face of the one-armed captains of this lawless of my masters and servants, and put they and trust and Egypt for chariots and for this horseman. வசனம் 25. அப்பொழுது கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் இந்த ஸ்தலத்தையும் அழிக்க வந்ததனே, இந்த தேசத்திற்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னுடனே சொன்னாரே என்றான். I am now and come up without the Lord against this and place today to destroy it, and Lord and said to me, go up against this land and destroy it. வசனம் 26. அப்பொழுது இலக்கியாவின் குமாரன் இலியக்கீமும் சொப்னாவும் யோவோகும் ரப்சுக்கோபை பார்த்து, உமது அடியனுடனே சிரியா பாஷையிலே பேசு, அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடனே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். Then Satan Eliakim, the sons of Hilkiah, and Sapna and Joah, and to the Rabshakeh, speak, I pray thee, to thy servants in the Syrian,
language, for the we understand it, and take no with using this Jews language in the ears of these people that hear and not hear and the world. வசனம் 27. அதற்கு ரப்ஷாக், உங்களுடன் கூடனே நாங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரின் அண்டைக்கு அல்லாமல் என் ஆண்டவன் அண்டைக்கு உன் அண்டைக்கும் மா, என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினாரா என்று சொல்லி, and Rabshakeh said unto them, He and my and master sent me to the master, and to thee to speak these words. Yet and he not and sent me to the man which said and the world law, that they may and eat and their own and dung and drink their own peace with with you. வசனம் 28. ரப்சாக்கோ நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடனே வார்த்தையை கேளுங்கள். Then Rabshakeh stood and carried with a loud voice in the Jews and language, and speak, saying, Hear these words of these great kings, the kings of Assyria. வசனம் 29. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். The said is the king, let not an Ezekiah deceive you, for he shall not and be able to deliver you, but of this and. வசனம் 30. கர்த்தர் நம்பி நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்பு பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லியிருக்கிறார். And Measure let Ezekiel make you and trust in this Lord, saying, The Lord I will and surely deliver you, and this city shall not be delivered into the hands of the kings of the Assyria. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறாரு, அவர் அசிரிய ராஜா கிட்ட இருந்து எப்படி ஆச்சுன்னா இந்த நகரத்தை கடவுளை மீட்டு கொடுப்பார் அப்படின்னு. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடனே இரகசிய காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்கள் சத்துருக்களுக்கு ஒப்பான தனியும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பம் திராட்சையும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு your heart cannot turn in the Ezekiel, for those said the kings of Assyria, make an agreement with me and buy and present and come out of me, and them eat and he every man of this own wine, and every one of this unfog tree, and drink he and every one the waters of this cistern. வசனம் 32. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனிகளையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாக நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களையே போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிக்கொடாதிருங்கள். Until I come and take your way to your land, like your own land, and a land of corn and wine, and land of grain and vineyard, a land of oil, olive, and of the honey, that your many live, and not did hand hearken not unto the Ezekiah
when he and pursued you saying the Lord will and deliver you. இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவன் சொல்கிறான், உங்களோடது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களை அசிரிய ராஜாக்கிட்டேருந்து தப்பி வைப்பார் சொல்லி உங்களுக்கு எசேக்கியா சொல்லுவான், நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அமோத் அர்பாத் பட்டணங்களிலே தேவர்கள் எங்கே? செப்பார்வின் ஏனா ஈவா பட்டணங்களில் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? Where are these gods of this Yama and of the upper? Where are the gods of the Sepharvaim, Hanan and Levi? Haven't they delivered Samaria out of the hands? வசனம் 35, கர்த்தர் எருசலேமையும் என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறீர் என்று சொன்னான். Who have they and among all the gods of the countries that haven't delivered their own countries out of the hands, that the Lord and shall deliver Jerusalem out of the many hands? வசனம் 36, ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தை பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். But the people hold and their peace and answered him not and words, for the king's commandments was and say, answer him not. வசனம் 37, அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய ஏலியக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் சொப்பனா என்னும் சம்பிரிதியும் அப்சாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்குவின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். Then command Ilkam, the sons of the Ilka, which was over this household, and the Sampran, this scribe and Joah, the sons of the Aspa, the recorders, shew the Ezekiel with their clutches and ran and showed him and these words of the Rapsaka. Our friends, இதுக்கப்புறம் 19 படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எசேக்கியா போல ஒரு ராஜா இல்லைன்னு கடவுள் சொல்லிட்டாரு. ஏன்னா கடவுளுக்கு பயந்து அவ்வளோ உண்மையாக நடந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ நம்ம கிறிஸ்துவில் சந்தோஷத்தை காணுதல், இதுதான் சந்தோஷம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அந்த எசேக்கியாவை பற்றி ஓகேங்களா? இதில் ஒரு வாலிபர் இருக்காராம். இந்த வாலிபர் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாராம். அவர் கேன்சரில் இருப்பாராம். அந்த கேன்சரில் இருக்கும்போது கூட கடவுளோட வேலையை வந்து சர்வ் பண்ணுவாராம். அதாவது கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க கடவுளை பற்றி பிறருக்கு சொல்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை மாத்திரம் கிடையாது, அந்த சந்தோஷத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு பகிர்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நம்மளை அறியாமலேயே அவங்க அதை ஏற்றுக்கிற போது கடவுள்கிட்ட சேர்றாங்க மக்கள். அதுவும் இல்லாமல் நம்ம படுற சந்தோஷம், நம்ம ஆத்மா வியாகுலப்படும். நம்ம தெரிஞ்ச சந்தோஷத்தை பிறருக்கு சொல்லும் போது நம்ம அறியாமலே வந்து நம்ம ஏவப்படுறோம், சொல்லணும், ஊண்டுதல் படுறோம். அப்போ அப்படி சொல்லும் போது கடவுள் நம்மளை ஊண்டல் படுத்துகிறாரு, சொல்லு அப்படி ஆவியானவர் மூலயமா. அப்போ நம்ம சொல்கிறதுனால நம்ம பெற்ற இன்பத்தை பிறருக்கு சொல்கிறனால என்ன கிடைக்குது? அவங்களும் ரசிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட ஒரு ஆத்மா கூட்டு வந்த நம்ம சேர்த்ததுக்கு ஒரு வெகுமதி இந்த இடத்துல கிடைக்குது. நம்ம தள்ளப்படுறோம்.
அந்த இடத்துல சொல்லுன்றத அதை நம்ம புரிஞ்சிக்காமல் சொல்லாமல் இருப்போம் சில டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்துவில் சந்தோஷத்தை காணுதல். ஸ்டீபன் ஜே லேன், வாலிபர்கள் பொது தலைவர். மற்றவர்களுக்கு உதவுதலில் கிறிஸ்துவுடன் சேருதல் இந்த வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காண நிச்சயமாக மனவழி. எல்லாவற்றையும் செய்ய அரணி என ஆசாரித்துவத்தையே தரித்திருக்கிற நமது வாலிபர்களின் கர்த்தர் கேட்பதில்லை. ஆனாலும் அவர் கேட்பது பிரமிக்க வைக்கிறது. இந்த வீழ்ச்சியடைந்த உலக அநேக குடும்பங்கள் ஏற்றுக்கொள்கிற காரியங்களையே சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் சிறிய குடும்பம் கடந்து சென்றது. எங்களுடைய கடைசி மகன் டேனர் கிறிஸ்டியன் லேன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டான். 9 வயதினர் இருப்பதைப் போல அவன் ஒரு வியக்கத்தக்கவனாயிருப்பான். அவன் பெருங்களிப்பையுடைய குறும்புக்காரன், அதே நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியிலே வியக்கத்தக்கவன். சிறு பிசாசு மற்றும் தூதன், குறும்பு மற்றும் நெருக்கத்தியானவன். அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுடைய படைப்பாற்றல் ஒவ்வொரு நாளும் எங்கள் திகைக்க வைத்தது. அவன் தீர்க்கதரிசியாகவே அல்லது ஒரு வங்கி கொள்ளக்காரனாகவோ வளரக்கூடுமென நாங்கள் வியப்பாற்றினோம். இந்த வகையிலும் உலகத்தில் ஒரு அடையாளத்தை அவன் ஏற்படுத்துகிறான் என தோன்றியது. பின்னர் அவன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டான். 3 ஆண்டுகளில் 2 எலும்பு மஜ்ஜை மற்றும் அறுவை சிகிச்சைகளும் சேர்ந்தது. நவீன மருத்துவ தீவிர சிகிச்சையும் கொடுத்தது. அவன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு செயற்கை மூச்சு வாய்ந்ததால் 10 வாரங்களில் அவன் சுயநினைவில்லாமல் இருந்தான். அற்புதமாக ஒரு குறுகிய காலம் அவன் குணமடைந்தான். ஆனாலும் பின்னர் அவனுடைய புற்றுநோய் திரும்ப வந்தது. அவன் மரிப்பதற்கும் சிறிது முன் டானரின் நோய் அவனுடைய எலும்புகளை தாக்கியது. கடுமையான வலி மருந்துகளுடன் அவன் இன்னும் வேதனைப்பட்டான். படுக்கையிலிருந்து ஆனாலும் எழ முடியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே குடும்பத்தினர்கள் சபைக்கு போவதற்கு முன்னர்கள் அவனுடைய தாய் கலீன் அவனை பார்க்க அவனுடைய அறைகளுக்குள் சென்றார்கள். அப்படியே அவன் எழுந்து ஆடை அணிந்து படுக்கைகள் ஓரத்திலே அமர்ந்து கொண்டு சட்டையின் ஒரு பத்தனை மட்டும் வேதனையுடனே அவன் போட்டுக்கொண்டு இருந்ததை பார்க்க அவள் ஆச்சரியப்பட்டாள். காலின் அவன் அருகே அமர்ந்தாள். டானர், சபைக்கு போகிற அளவுக்கு நீ நிச்சயமாகவே நன்றாக இருக்கிறாயா என அவள் கேட்டாள். ஒருவேளை நீ இன்று வீட்டிலே தங்கி ஓய்வு எடுக்க வேண்டும். அவன் தாரையை உற்று பார்த்தான். அவன் ஒரு உதவிக்காரன். அவன் குழுமத்தில் இருந்தான். அவனுக்கு ஒரு பணி இருந்தது. இன்று நான் திருவிருந்தை பரிமாற வேண்டும். உனக்காக வேறு ஒருவர் அதை செய்ய முடியுமென நான் நம்புகிறேன்.
அவன் சொன்னான், ஆம், ஆனால் திருவிருந்தை நான் பரிமாறும்போது மக்கள் எவ்வாறு என்னை பார்க்கிறார்களென நான் பார்க்கிறேன். அது அவர்களுக்கு உதவுகிறதென நான் நினைக்கிறேன். ஆகவே அவனுடைய பத்தனையை போடவும் டையை கட்டவும் காலின் அவனுக்கு உதவி அவர்கள் சபைக்கு போனார்கள். தெளிவாக முக்கியமான ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஒரு முந்தைய கூட்டத்திலிருந்து சபைக்கு வந்து நான் உதவிக்காரர் வரிசையிலே டானர் அமர்ந்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் தன் அங்கே இருக்கிறான் என்றும் அவன் தன் சொன்ன என்றும் காலின் அமைதியாக என்னிடம் கூறினாள். அது மக்களுக்கு உதவுகிறது. திருவிருந்து மேஜைக்கு உதவிக்காரர்கள் அடி எடுத்து வைப்பதை நான் கவனித்தேன். அப்பம் தட்டுகளை அவர்களிடம் ஆசிரியர்கள் கடத்திய போது அவன் மற்றொரு உதவிக்காரனிடம் லேசாக சாய்ந்தான். பின்னர் டர்னர் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு மாறிப்போய் திருவிருந்தை வாங்கி போது தன்னை நிறுத்திக்கொள்ள சாய்வு நாற்காலிகளின் முனையை பிடித்து கொண்டான். அவன் தன்னுடைய எளிய பங்கை செய்த பொழுது அவனுடைய போராட்டத்திலே நகர்ந்ததை ஜெபிக்கக்கூடாது இருந்தது. அனைவரின் கண்களும் அவன் மீது இருந்ததாக தோன்றியது. அப்படியே பயத்தோடு வரிசையாக டானர் நிறுத்தி நகர்ந்தபோது அவன் ஒரு அமைதியான பிரசங்கம் செய்தான். உதவிக்காரர்கள் செய்கிற வழியிலே இரட்சகரின் பிரதிநிதியாக அவனுடைய வாழ்க்கை தல வேர்வையால் நனைந்தது. அவனது ஒரு முறை வலியாத உதவிக்காரனின் உடல் தான கொஞ்சம் நெருக்கப்பட்ட உடைந்த கிழிந்த இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் அடையாளங்களை நாம் வாழ்விலே தங்க சேவை செய்ய விருப்பத்துடன் துன்பப்பட்டது. அவன் ஒரு உதவிக்காரனாக இருப்பதை பற்றியும் எப்படி சிந்தித்தான் என்பதையும் பார்த்தால் திருவிருந்தை பற்றி இரட்சகரை பற்றியும் மற்றும் உதவிக்காரர்கள் ஆசிரியர்களை பற்றி நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிறது. சேவை செய்வதற்கான அந்த மெல்லிய சிறிய அழைப்புக்கு மிகவும் துணிவாக பதிலளிக்க அந்த காளைகளை அவனை தூண்டியதை பற்றியும் தேவனின் பட்டணங்களில் சேரவும் இரட்சிப்பின் மேன்மை அடைதின் வேலையிலே சேரவும் தீர்க்கதரிசியின் அழைப்பதற்கு பதிலளிக்க தங்களை முன்னுக்கு தள்ளும் ஆற்றலுக்காக இளைஞர்களின் பலத்தையும் திறமைகளையும் பற்றி பேசப்படாத அற்புதம் பற்றிய நான் வியந்தேன். ஒரு உதவிக்காரன் திருவிருந்து தட்டை எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வாரியின் கெத்செமனேயின் கடைசி போஜனத்தின் மற்றும் கல்லறை தோட்டத்தின் பரிசுத்த கதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என் இரட்சகரின் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லியபோது நம் அனைவருக்கும் யுக யுகங்களாகவும் அவர் பேசிக்கொண்டிருந்தார். வருங்கால உதவிக்காரர்கள் ஆசிரியர்கள் அவருடைய அடையாளங்களையும்
வழங்கி அவருடைய பாவ நிவிர்த்தியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகள் அழைக்கும் பொழுது அவர் கொடுக்கிற முடிவுகளையே அற்புதத்தை பற்றி அவர் பேசிக்கொண்டிருந்தார். திருவிருந்து நியமனங்களே அடையாளங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அவர் ஒரு சமய பிட்ட அப்பத்தை நினைக்கிறோம், பதிலாக நாம் முன்பாக இப்பொழுது ஆசாரியர்கள் அப்பத்தை பிடுகிறார்கள். பரிசுத்தப்படுத்தப்பட்ட திராவியத்தின் பொருட்களை பற்றி நாம் நினைக்கிறோம். பின்னரும் எப்பொழுது அந்த திருவிருந்து ஜபங்களை வார்த்தையில் இளம் ஆசிரியர்கள் வாயிலிருந்து நாம் இருதயத்திற்குள்ளும் வானத்திலும் சென்று கிறிஸ்துவின் இரட்சிப்பின் வல்லமையுடனும் நம்மை இணைக்கும் உடன்படிக்கைகளையும் புதுப்பிக்கின்றன. திருவிருந்து நியமனத்தின் பொழுது பரிசுத்த அடையாளங்களையும் ஒரு உதவிக்காரன் நம்மிடம் கொண்டு வருவது போது இயேசு அங்கிருந்தால் அவர் அங்கே நிற்பார் என்பதை போல நின்று நம்முடைய தனிப்பட்ட சுமைகளை தூக்கி நம்முடைய வழியை குணப்படுத்த முன் வருவதான் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். அதிர்ஷ்டவசமாக இரட்சகருக்கு சேவை செய்வதில் சந்தோஷத்தையும் நெருக்கத்தையும் கண்டுபிடிக்க இளம் ஆண்களும் பெண்களும் நோய்வாய்ப்பட வேண்டியதில்லை. வளரவும் ஊழியக்காரர்களாக மாறவும் ஊழியக்காரர்கள் செய்வதை நாம் செய்ய வேண்டும். பின்னர் கட்டளையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் நாம் மெதுவாக வளர்ந்து இரட்சகர் எதிர்பார்க்கிறார் ஊழியக்காரர்களாக மாறுகிறோம். அதை போன்ற இயேசுவைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போலாக இயேசு செய்கிறதைப் போலாக நாம் செய்ய வேண்டும். அவர் செய்கிறதும் என்ன என்று வியக்க வைக்கும் வாக்கியத்திலே கர்த்தர் விவரிக்கிறார். அவர் சொன்னார், இதோ மனுஷரின் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வர அது என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய மகிமையாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அச்சிப்பதல் அவருடைய பிதாவுக்கு ஊழியம் செய்தல் எப்போதும் என்றென்றைக்கும் இரட்சகரின் ஊழியமாயிருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவுவதில் கிறிஸ்துவனுடன் சேருதல் இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காண நிச்சயமாக வழி. பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் மகிழ்ச்சியை உணர்த்திய இது ஒரு எளிய சத்தியம். இரட்சிப்பின் மேன்மையுடைய அடைதலின் பணியிலே அவர் ஈடுபடுத்தி இருக்கும் பொழுது பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் நிகழ்ச்சி போதனைகள் எல்லாம் இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவையும் போலவும் உதவி செய்தலை பற்றிய ஒவ்வொரு ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் சிசுத்துவ வளர்வும் சந்தோஷத்தின் வழி எப்படி இருக்கும் என்பதையும் விசுவாசம் நிறைக்கப்பட்ட காட்சியாக பெறவும் உதவும் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் ஒரு கருவியாய் இருக்கிறார்கள். உடன்படிக்கையை பாதையிலே நிலையங்களா மற்றும் அடையாளங்கள் தூண்களை எதிர்பார்க்கவும் ஏகவும் அவர்கள் வளரவும் அங்கே அவர்கள் ஞானஸ்தானம் பெறவும் பரிசுத்த ஆவியில் வரத்துடனே உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். விரைவில் குழுமம் மற்றும் இளம் பெண்கள் வகுப்பையும் சார்ந்தவர்கள் அங்கே அவர்களுக்கு உதவி செய்ய மற்றவர்கள் கிறிஸ்துவை போன்ற சேவை செயல்களின் மூலம் மகிழ்ச்சியை உணர்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சமநிலையை ஏற்படுத்துகிற இரட்சகரைப் போலவும் அவர்களுக்கு உதவுகிற பெரிதும் சிறிதுமான இலக்கங்களை அவர்கள் அமைப்பார்கள்.
இளம் வயதினர்கள் பலத்திற்காக மாநாடுகளும் பத்திரிகைகளும் சுவிசேஷத்தின்படியே வாழுதல். வாலிபர்களும் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை உண்மையாகவும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவும் வரையறுக்கப்பட்ட பயன் ஆலய பரிந்துரைகளையும் தரித்திருக்கும் ஆசிரியர்களையும் ஆலய மற்றும் குடும்ப வரலாறு ஆசீர்வாதங்களையும் ஆலய மற்றும் குடும்ப வரலாறு ஆசீர்வாதங்களையும் அவர்கள் தேடும் பொழுது பரிசுத்த ஆவியின் செல்வாக்கின் மூலமாக எலியாவின் ஆவியை உணரவும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கோத்திரத்த தலைவனின் ஆசீர்வாதங்களால் அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். காலப்போக்கிலே வல்லமையுடனே தரிக்கப்பட்ட என்னை வந்தாலும் தங்களுடைய குடும்பங்களுடனே நித்திய இணைந்து இருக்கும் பொழுது சந்தோஷத்தை காண ஆலயத்திற்கு தங்களாகவே போய்கொண்டு இருப்பதையும் அவர்கள் காண்பார்கள். தொற்று மற்றும் பேரழிவின் காற்றுகளுக்கு எதிராக புதிய பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் திட்டத்தின் முழு வாக்குறுதியை கொண்டு வருவது என்று முன்னேற்றமாகவும் உள்ள ஆனாலும் அவசரம் உள்ளது. இரட்சகரை அவர் அறிந்து கொள்வதற்கு முன்னமே உலகம் அதை சரிப்படுத்தி கொள்ள நமது வாலிபர்கள் காத்திருக்க முடியாது. அவருடைய உண்மையான அடையாளங்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் செய்திராத தீர்மானங்களையே இப்பொழுதும் கூட சிலர்கள் செய்கிறார்கள். ஆகவே தேவனின் படைகளிடமிருந்து வரும் அவசர அழைப்பு எல்லா கைகளும் தளத்தின் மேல் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் மகன்களை பற்றி குறைவான காரியங்களை இருந்த கடந்த காலத்திலும் நீங்கள் ஆர்வமாய் இருந்ததைப் போலவும் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு தேவையாய் இருக்கிறது. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆசிரியத்துவ மற்றும் இளம் பெண்களே, தலைவர்களே, உங்கள் வாலிபர்கள் போரடி கொண்டு இருந்தால் பிள்ளைகளும் வாலிபர்களும் அவர்கள் இரட்சகரிடத்திலே கொண்டு வர உதவுவார்கள். இரட்சகர் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். குழும் வகுப்பும் தலைமையிலும் முன்வந்து கர்த்தரின் பணியிலே சரியான இடத்திலே உங்களை வைக்கிறார்கள். அயர்களே, குழும தலைவர்களுடனே உங்கள் திறவுகோள்களையும் இணையுங்கள். உங்கள் குழுமங்களும் உங்கள் தகுதிகளும் என்ன என்றும் மற்றும் நீங்கள் தேவனுடைய அன்பின் குமாரர்கள் குமாரத்திகள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பணி அவரிடம் உள்ளது என உன்னதமான பிறப்பு உரிமையை பற்றி அறிந்து நான் உங்களுக்கு சாட்சியளிக்கிறேன். உங்களுடைய முழு இருதயங்களுடனும் ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் உங்கள் அழைப்புகளின் மகத்துவத்திற்கு நீங்கள் உயரும் போது தேவனிடம் அன்பு கூறுவீர்கள். உங்கள் சொந்த வீடுகளிலிருந்து ஆரம்பித்த மற்றவர்களை ஆசீர்வதிக்க நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் உடன்படிக்கைகளையும் கைக்கொள்வீர்கள். அவரிலே நம்பிக்கையும் வைப்பீர்கள். சேவை செய்யும் விசுவாசத்தை பயன்படுத்தவும் மனம் திரும்பவும் ஒவ்வொரு நாளும் முன்னேறவும் ஆலய ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக மட்டும் வருகிற நீடித்த சந்தோஷத்தையும் பெற இந்த நேரத்திற்கு தகுதியான இரு மடங்கு ஆற்றலுடன் நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஒரு உண்மையான சீஷர்கள் இருப்பதில் இறுதியிலே நீங்கள்
மறுவதற்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கிற இந்த சிரத்தையான ஊழியக்காரர்களாக நம்பிக்கையான கணவர் அல்லது மனைவியாகவும் அன்பான தகப்பனாகவும் அல்லது தாயாகவும் மற்றும் நீங்கள் ஆயத்தப்படுவீர்களான நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவன் நண்டை வரவும் அவருடைய பாவ நிவிர்த்தியில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் அனைவரையும் அழைத்து இரட்சகரின் திரும்புதலுக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்த நீங்கள் உதவுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்ச்சுக்கு நான் லேட்டு தான். இன்றைக்கி நான் சண்டேனே தெரியாது எனக்கு, அந்தளவுக்கு ஒர்க் பிஸியில் இருந்தேன். அதே மாதிரி சத்யதாஸ் பிரசன் பார்த்தேன், கை கொடுத்தேன். நான் அவர்கிட்ட உங்கள் ஃபோன் நான் எடுக்கலைன்றதை அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் பிஸியாக இருந்தேன். திருப்பி ரிட்டன் கால் பண்ணோமே எனக்கு தோணலை. அதுக்கு முந்தின வாரம் அவரை பார்க்க முடியல, இவ்வளோ இருந்தது. அப்படி இருந்தோம் என்ன கடவுள் வந்து சர்ச்சுக்கு கரெக்டாக நான் போகல. கிளாஸை போய் அட்டன் பண்ணேன். நான் என்ன ஆவலோட போனேன்னா, இந்த வாரத்தில் என் கடவுளை கூட பேசணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அதே மாதிரி மாற்றினார் கடவுள் என்ன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை. அந்த இடத்துல போய் நான் நின்ன உடனே அவங்க சில கேள்விகள், அதாவது அந்த கிளாஸில் நடந்திருக்கும் போது சில கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். பார்த்திங்கன்னா, நான் இந்த சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. எனக்கு நோய் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் நோய் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு கூட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கொரோனா டைமில் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொரோனா இருக்குதுன்னு சொல்லி என்னை பார்த்து பிளட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணாங்க. கொரோனா இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் நான் சொன்னேன். இது வரைக்கும் அதை திரும்பி நம்ம எடுக்கிறனால நம்மளுக்கு எந்த நோய் வாய்ப்படாமல் கடவுளுடைய சாட்சிகளாக நம்ம திகழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். இதான் நம்மளோட சாட்சி உறுதியானது அப்படின்றத மாதிரி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பெரிய பெரிய சர்ச்சில் இருக்கவங்க, பெரிய மனிதர்கள். நான் வந்து அதை டெஸ்டிஃபை பண்ணேன் அந்த இடத்துல. கடவுள் எனக்கு அது பலனை கொடுத்தாரு. அடுத்து சொன்னேன், என்னை அறியாமலே நான் கடவுளை பற்றி பிறருக்கு நான் சொல்கிறேன், அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்கிறதுனால நான் பெற்ற இன்பத்தை அவங்களும் பெறறதுக்கு வழி இருக்குது, அது ஏன்னு எனக்கே தெரியல அப்படின்றதையும் அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கும் அவங்க என்னை வந்து இது பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரேயர் பண்ண கிருபை கொடுத்தார். அதேமாரி ஒருத்தர் சர்ச்சில் வந்து நல்லா படித்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து 40,000 சேலரி வாங்கிட்டு இருக்கார் சொன்னார். அதை நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, டைத்திங் பே பண்ண சொல்கிறது, இதெல்லாம் பற்றி அவருக்கு சொன்னேன். ஆனால் அவருக்கு அதெல்லாம் தெரியல. அவருக்கு சொன்னேன், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும். எனக்கும் அதே ஆசைன்றது அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து என்ன இது பண்ணார். அவர் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரங்களை ஃபோட்டோ ரெண்டு பேருக்கு கூட நின்று ஃபோட்டோ எடுத்தார். அது நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன் அவர் ஃபோனில். அவர் அதே மாதிரி பிரசிடெண்ட் பியூன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து போயிட்டார் மெக்சிகோ. இப்போ வந்து அவர் வேலை செஞ்ச அந்த அமெரிக்கன் எம்பேசியில் லைப்ரரி இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அவர். நானும் வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த எம்பேசி லைப்ரரிக்கு போய் பார்க்கணும், லைப்ரரியில் போய் படிக்கணும். என்றைக்கு போக போகிறேன்னு தெரில. ஆனால் அதுக்கு 1000 rupees வந்து மெம்பர்ஷிப் பேமெண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போனோம், அப்போ நம்மளுக்கு குட் ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்கும். இதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொன்று சொன்னேன், பாத்வேல நீங்கள் படிங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அண்ணா இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க, PhD வேறு பண்ண போகிறீங்க. பாத்வேயோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், BYDயோட லிங்க் அனுப்புகிறேன், அதுலேயும் படிங்க. படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா க்ரோத்
லைஃப்பில் நீங்கள் ஆவீங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அப்புறம் என்னோடய லிங்க், யூடியூப் லிங்க்ஸும் அவருக்கு அனுப்பிச்சேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அருண்கிட்ட சொன்னேன். அருண் வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தான், நேற்று சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், நான் வரல. அவங்க மாமா யாரும் இறந்துட்டாங்களாம். அவனுக்கு சர்ச்சை நான் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். சர்ச்சுக்கு போயின்னு இருக்கும்போதே கரெக்டாக பேசன் பீச்சுக்கிட்ட அவன் கால் வந்தது. அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சொன்னேன், சரி அருண் அப்படின்னு, நான் உனக்கு சர்ச்சு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன்னே. கால் பண்ணலை. ஏன்னா சண்டே நான் டோட்டலாக எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணி வச்சுருவேன். அது ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கப்படணுன்றதுக்கோசம். திங்கக்கிழமை கரெக்டாக, இப்போ கூட நான் வீடியோஸ் போடுறது திங்கக்கிழமை தான், 12 மணிக்கு கரெக்டாக போடுறேன் வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனே எனக்கு தெரியாது. அதனால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டேன். அது வேலையை நான் முடிச்சிட்டேன். முடிக்க கடவுள் எனக்கு பெரிய கிருபை கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு உள்ள தோன்ற விஷயங்களை நம்ம பிறரிடம் ஷேர் பண்ணுறதுனால அவங்க அந்த இடத்துல பெரிய ஒரு ஆபத்துலேருந்து விடுபடுறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. அதேமாரி நான் அருணுக்கு சொல்லியிருந்தேன், பால் இலாரின்ற ஒரு பிரசிடெண்ட் உனக்கு கால் பண்ணுவார்ப்பா அப்படின்னு, உன் நம்பரை அவர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த வாரம் 9 மணிக்கு ரெடியாரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நம்பிக்கை தான். சர்ச்சில் வந்தால் சர்ச்சில் இருக்கவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்றது தான். இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை மாற்றி இப்படிக்காக உட்காந்து நான் படிக்கிறேன். இதில் சில வசனங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வசனம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 6 வசனம் நான் இருக்குது எங்கள் செவத்தில். பார்த்திங்கன்னா சங்கீதம் 65:11, ஏசாயா 60:15, ஏசாயா 41:14, ஈப்ரூ 13:5, ஏசாயா 44:21, ஜப்பானியா 3:14, 3:15. இந்த வசனங்கள்லாம் எங்கள் ரூமில் இருக்கு, என் ரூமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண கடவுள் பெரிய கிருபை கொடுத்தார். நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.